நெருக்கடிக்கு நீர் மனம் இறங்கும்னு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எங்க வீட்டுக்கு நீர் மனம் இறங்கும்னு சொல்லி யாரெல்லாம் முன்னிலும் அதிகமா ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில உள்ள எல்லா நெருக்கடிகளையும் ஆண்டவர் படிப்படியா மாற்றுவார். ஆமென். என்ன கைத்தட்டன் போல் இருக்கு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் போல் இருக்கு. கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். என் நெருக்கடி எல்லாம் படிப்படியா மாறட்டும் ஆண்டவரே. என் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா மாறட்டும். ஒரு நம்பிக்கையோடு நம்ம போனோம். ஜெபம் முடிஞ்சு போன பிறகு யாராவது ஏதாவது எதிர் கேள்வி கேட்டாங்கன்னா தாவீது ஜெபம் பண்ணார், அற்புதம் நடந்ததுன்னு சொல்லணும். ஆமென். இன்னைக்கு ஃபுல்லா இப்படிதான் பேசணும். இன்னைக்கு ஃபுல்லா யார்கிட்ட போன்ல பேசினாலும் தாவீது நெருக்கடி மத்தியில ஜெபம் பண்ணாரு, அவருக்கு விடுதலை கிடைச்சது. நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரே விடுதலை கொடுப்பாருன்னு. நீங்களே இந்த செய்திகளை எடுத்து நிறைய பேருக்கு சொல்லணும், ஷேர் பண்ணணும். யூடியூப்ல சொல்லுவாங்களா, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது சப்ஸ்கிரைப் பண்ண நல்லா ஷேர் பண்ணணும். ஆண்டவர் வார்த்தையை எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அதை சொல்ல சொல்ல கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஆமென்.